ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு ஏற்ற ஒரு கத்திரிக்காய் பச்சடி ரொம்பவும் ஈஸியாக வீட்டிலேயே எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு வானலில் 150 கிராம் நார்மல் கடலை எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூனுக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. ஒரு 4 காஞ்ச மிளகா, இடித்த பூண்டு கொஞ்சமாக சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துடுங்க. நம்ம ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து எண்ணெயில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவும் சேர்த்து குக் பண்ணிடலாம். அரை ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூனுக்கு காஷ்மீர் சில்லி சேர்க்குறேன். இதையும் நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா மிக்ஸ் ஆன உடனே இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் இதே ஸ்டேஜில் சேர்த்துருங்க. கத்திரிக்காய் என்ன ஷேப்பில் வேணாலும் வெட்டலாம். நம்ம முழுசாக எண்ணெய் கத்திரிக்காய் போடுற மாதிரி கூட வெட்டி போடலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு மசாலாவும் கத்திரிக்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. கத்திரிக்காய் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வெந்து தொக்கு மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 1/2 கிலோ சேர்க்குறேன். நான் 5 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ கத்திரிக்காய் போட்டிருக்கேன். 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளியை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு பேஸ்ட் அரைச்சி சேர்க்க போகிறோம். 50 கிராம் வேர்க்கடலை, 20 கிராம் வெள்ளை எள்ளு. இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த டைமில் இந்த பேஸ்ட் அரைச்சி இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போன உடனே நம்ம ஒரு 150 கிராம் புளியை சேர்த்து தண்ணியை கரைச்சி இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. கத்திரிக்காய் மசாலா எல்லாம் குக் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக தான் புளி சேர்க்குறோம். புளி சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அப்படியே எடுத்து பிரியாணி கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ பிரியாணிக்கு கத்திரிக்காய் மசாலா தான் வேணும்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. இது மாதிரியான ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபி வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் கெட்டிக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் கெட்டிக்காரன். தேங்க்யூ. டாடா, பை.